வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். சில வருடங்களுக்கு முன்னாடி பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கி தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில சைனீஸ் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லி வந்தாங்கன்னா, ஒரு யுத்த நேரத்துல சீனா நினைச்சா பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து வாங்கி இருக்க பிரம்மோஸ் மிசைல் பேட்டரிகளை முதல்லயே தாக்கி அழிச்சிருவாங்க. அதனால பிரம்மோஸ் மிசைல்கள்னால சீனாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆனா தற்போது பிலிப்பைன் சீனாவுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்துல மேலும் ஒரு இந்திய ஆயுதத்தை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த விஷயம் சீனாவுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இருப்பதா சொல்லப்படுது. பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து என்ன ஆயுதத்தை வாங்க போறாங்க, அப்படி வாங்க உள்ள ஆயுதம் எப்படி பிரம்மோஸ் மிசைல்களை பாதுகாக்கும், இந்தியா பிலிப்பைனுக்கு சப்ளை செய்ய உள்ள ஆயுதத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்திய விமானப்படையை பொறுத்தமட்டில் தற்போது அதிக அளவுல ஏர் டு ஏர் மிசைல்களை வெளிநாடுகள்ல இருந்துதான் இறக்குமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து இந்த மிசைல்களை இந்தியா இறக்குமதி செய்யறாங்க. இந்திய விமானப்படையில தற்போது இருக்கக்கூடிய மிக சிறந்த பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்னா அது மிட்டியார் மிசைல்கள் தான். தற்போது இந்த மிட்டியார் மிசைல்களையே ஓவர்டேக் செய்யும் வகையில இந்தியா அஸ்த்ரா MK3 மிசைலை டெவலப் செய்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அப்படி என்ன அஸ்த்ரா MK3 மிசைல்ல இந்தியா புதிய விஷயங்களை செஞ்சிருக்காங்க, அஸ்த்ரா MK3 மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பம்சங்கள் என்ன, எப்படி மிட்டியார் மிசைல்களையே மிஞ்சக்கூடிய மிசைலா அஸ்த்ரா மிசைல்கள் இருக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஜனவரி 2022ல பிலிப்பைன் மற்றும் இந்தியாவுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய ராணுவ ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. கிட்டத்தட்ட 375 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பு மிசைலான பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு இரு நாடுகளும் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. ஏப்ரல் 2024 இருந்து பிரம்மோஸ் மிசைலோட சப்ளைய இந்தியா தொடங்கினாங்க. இதனை தொடர்ந்து பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து வாங்கிய பிரம்மோஸ் மிசைல்களை தங்களோட வெஸ்டர்ன் கோஸ்ட் பகுதியில நிலைநிறுத்தி இருக்காங்க. இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட் பகுதியில தான் சீனா மற்றும் பிலிப்பைனுக்கு இடையே தற்போது பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. பிரம்மோஸ் மிசைல்களை பிலிப்பைன் தங்களோட வெஸ்ட் கோஸ்ட் பகுதியில டிப்ளாய் செஞ்சிருப்பது சீனாவுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. இதனை தொடர்ந்து சீன ஆதரவு ஊடகங்கள்ல பிலிப்பைனுடைய பிரம்மோஸ் மிசைல் ஸ்ட்ராட்டஜிய சீனா எப்படி தகர்க்கும் அப்படிங்கிற சில ரிப்போர்ட்டுகளை கசிய விட்டாங்க. அதாவது சீனாவிடம் அதிக தூரம் சென்று தாக்கக்கூடிய மிசைல்கள் இருக்கு. அதனால ஒரு யுத்த நேரத்துல சீனா முதல்ல பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து வாங்கியிருக்க பிரம்மோஸ் மிசைல் பேட்டரி மீதுதான் தாக்குதல் நடத்துவாங்க. அதனால பிரம்மோஸ் மிசைல்கள் பயனற்று போகும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இந்தியாவின் மிகவும் முக்கியமான ஒரு மிசைலான பிரம்மோஸ் மிசைல் சீனாவுக்கு அருகில் உள்ள ஒரு நாட்டில் டிப்ளாய் செய்யப்பட்டிருப்பது சீனாவுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. இதன் காரணமாக தான் இது போன்ற புரோபகண்டாவை அவங்க தொடர்ந்து செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. பிலிப்பைனை பொறுத்த மட்டில் சீனாவிடமிருந்து பல்வேறு அச்சுறுத்தல்களை சந்திச்சு வந்துகிட்டு இருக்காங்க. சீன கடற்படை எண்ணிக்கையின் அடிப்படையில பார்க்கும் பொழுது உலகின் மிகப்பெரிய கடற்படையா இருக்காங்க. அதனால தன்னுடைய மேரிடைம் இன்ட்ரெஸ்ட பாதுகாப்பதற்கு பிலிப்பைனால சீனாவுடன் போட்டி போட்டு அதிக கப்பல்களை படையில் இணைக்க முடியாது. ஆனா சீன கப்பல் தங்களோட கடல் எல்லைக்குள் நுழையும் பொழுது அதை தாக்கி அழிப்பதற்கான திறனை பிலிப்பைன் தற்போது அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதற்காக தான் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கி தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில பிரம்மோஸ் மிசைல் பேட்டரிகளை எதிரிகளின் மிசைல் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கு பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து ஆகாஷ் மிசைல்களை வாங்க இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட 200 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவுல இந்த ஆகாஷ் மிசைல்களை சீனா இந்தியாவிடமிருந்து வாங்க போறாங்க. வருகின்ற ஏப்ரல் மாதத்துல பிலிப்பைன் மற்றும் இந்தியாவுக்கு இடையில் ஆகாஷ் மிசைல் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பிலிப்பைன்
ஆகாஷ் மிசைல்களை மட்டும் வாங்கினாங்கன்னா இது இந்தியன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிகளுக்கு கிடைத்த இன்னொரு வெற்றியா பார்க்கப்படும். அது மட்டும் இல்லாம உலகின் முன்னணி ஆயுத விற்பனை நாடா உருவெடுக்கணும் அப்படிங்கிற இந்தியாவின் முயற்சிக்கு இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து வாங்க உள்ள ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உலகின் தலை சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல ஒன்று. ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை இந்தியாவின் DRDO நிறுவனம் டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த சிஸ்டத்தை தயாரிப்பது பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம். ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் 2009 இருந்தே இந்திய தரைப்படை மற்றும் விமானப்படையில பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 2023 நடந்த அஸ்திர சக்தி எக்ஸசைஸ்ல தன்னோட செயல்திறனை ப்ரூவ் செஞ்சிருக்கு. இந்த ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னா, ஒரு ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட யூனிட்டை பயன்படுத்தி ஒரே நேரத்துல 4 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால ஒரே நேரத்துல 64 இலக்குகளை ட்ராக் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம 12 இலக்குகள் மீது தாக்குதலும் நடத்த முடியும். ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால 25 முதல் 30 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் இலக்குகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி ஃபைட்டர் ஜெட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், ட்ரோன்ஸ் மற்றும் க்ரூஸ் மிசைல்களை தாக்கி அளிக்க முடியும். ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் ஒரு ட்ரக் மவுண்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மிக எளிதா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நகர்த்தி கொண்டு செல்ல முடியும். அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் மிசைல் பேட்டரிகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லும் பொழுது பிரம்மோஸ் மிசைல் பேட்டரிகளை எதிரிகள் தாக்கி அழிக்காம பாதுகாப்பதற்கு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களும் பிரம்மோஸ் மிசைல்களோடு இணைத்து நகர்த்தப்படும். நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிசைல் சிஸ்டங்களுக்கு ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கொண்டு ஏர் டிஃபென்ஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியும். இந்த விஷயம் காரணமாக தான் பிலிப்பைன் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இந்தியாவிடம் இருந்து வாங்குறாங்க. ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ஒரு ஃபயரிங் யூனிட் 4 இலக்குகளை தாக்குவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது போன்ற கேப்பபிலிட்டி தற்போது உலகில் உள்ள எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கும் கிடையாது. ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய காம்பனன்ட்ஸ் 96% இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டிருக்கு. அதனால வரும் காலத்துல சீன மிசைல் தாக்குதலில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு பிலிப்பைன் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இந்தியாவிடம் இருந்து வாங்குறாங்க. ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல உள்ள மிசைல்கள்னால ஒலியின் வேகத்தை விட 2.5 மடங்கு வேகமா பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 20 கிலோமீட்டர் உயரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை கூட மிக துல்லியமா தாக்க முடியும். ஒரு யூனிட் ஆகாஷ் மிசைலோட விலை 2.5 கோடி ரூபாய். ஆகாஷ் மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு கமாண்ட் கைடன்ஸ் வித் டேட்டா லிங்க் சிஸ்டம் இருக்கு. இது தவிர ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டமும் இருக்குது. இதனால இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால மிக துல்லியமா தாக்க முடியும். ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட சக்சஸ் ரேட் 95%. இதனால ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் பாதுகாக்கப்பட்ட இடங்களை எதிரிகளால அவ்வளவு எளிதில் தாக்க முடியாது. இந்தியா தற்போது ஆகாஷ் மிசைலோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல இன்னும் ஓரிரு மாதங்கள்ல சோதிக்க இருப்பதா தற்போது ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. அதாவது ஆகாஷ் NG அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆகாஷ் மிசைல்களை இந்தியா சோதிக்க இருக்காங்க. அதுவும் லடாக், சிக்கிம் போன்ற ஹை ஆல்டிடியூட் பகுதியில வச்சு இந்த சோதனைகள் நடத்தப்பட உள்ளது. இந்த புதிய ஆகாஷ் NG மிசைல்னால 70 முதல் 80 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். ஆகாஷ் NG மிசைல்களை இந்தியன் ஆர்மி மற்றும் DRDO ஹை ஆல்டிடியூட் பகுதியில வச்சு சோதிக்க இருக்காங்க. இந்த சோதனை கிட்டத்தட்ட 45 நாட்கள் நடத்தப்படும். அதாவது ஆக்சிஜன் குறைவா இருக்கக்கூடிய ஹை ஆல்டிடியூட் பகுதியில ஆகாஷ் NG மிசைல்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிற விஷயத்தை ஸ்டடி செய்வதற்காக இந்த சோதனைகள் நடத்தப்பட உள்ளது. அடுத்து DRDO நிறுவனம் ஏர் டு ஏர் மிசைல்களை உருவாக்கும் விஷயத்துல
தற்போது அதிவிரைவா செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் ஐரோப்பாவின் MBDA நிறுவனம் தன்னோட மிட்டியார் மிசைல்களை இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க தேஜஸ் விமானங்கள் மற்றும் ரஷ்ய தயாரிப்பு விமானங்கள்ல இணைப்பதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால ரஷ்ய தயாரிப்பு விமானங்கள் மற்றும் தேஜஸ் விமானங்கள்ல பயன்படுத்துவதற்கு ஒரு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல உருவாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் ஐரோப்பிய தயாரிப்பு மிட்டியார் மிசைல்களையே மிஞ்சும் வகையில இந்தியா தன்னுடைய அஸ்த்ரா MK3 மிசைலை டெவலப் செய்து வருவதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது அஸ்த்ரா MK3 மிசைல்ல பயன்படுத்தப்படும் ராம்ஜெட் ஸ்பெசிபிக் இம்பல்லர் மிட்டியார் மிசைல்களை விட 20% அதிக கேப்பபிலிட்டி கொண்டதா இருக்க போகுது. இதன் காரணமா அஸ்த்ரா MK3 மிசைல்னால மிட்டியார் மிசைல்களை விட 20% அதிகமான வேகத்துல பறக்க முடியும். அதே வேளையில அஸ்த்ரா MK3 மிசைலோட பர்னர் டைம் 18% அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக இந்த மிசைல்கள் மிட்டியார் மிசைல்களை விட அதிக தூரம் பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம அஸ்த்ரா MK3 மிசைலோட நோ எஸ்கேப் ஜோன் பகுதியும் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கப்படுது. இதன் காரணமாக அஸ்த்ரா MK3 மிசைல ஒரு டார்கெட் மீது லான்ச் செய்யும் பொழுது டார்கெட் அவ்வளவு எளிதா தப்பி செல்ல முடியாது. அஸ்த்ரா MK3 மிசைல்னால அதிகபட்சமா 350 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அஸ்த்ரா MK3 மிசைல்களை பிரத்யேகமா தொலை தூரத்துல உள்ள டார்கெட்டுகளான ஃபைட்டர் ஜெட் விமானம், அவாக்ஸ் விமானம், ரீஃபியூலர் விமானம் போன்றவற்றை தாக்குவதற்கு இந்தியா பயன்படுத்த போறாங்க. அஸ்த்ரா MK3 மிசைல்னால அதிகபட்சமா 20 கிலோமீட்டர் உயரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைல்கள்னால ஒலியின் வேகத்தை விட 4.5 மடங்கு வேகமா பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அஸ்த்ரா MK3 மிசைலை இயக்குவதற்கு சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை உலகின் வெகு சில நாடுகள் தான் டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த தொழில்நுட்பத்தை இந்தியா 2023 வெற்றிகரமா சோதனை செஞ்சிட்டாங்க. அதனால இன்னும் கூடிய விரைவில் அஸ்த்ரா MK3 மிசைலோட சோதனை நடத்தப்பட வாய்ப்பு இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மிசைலை மட்டும் இந்தியா வெற்றிகரமா சோதனை செஞ்சிட்டாங்கன்னா வரும் காலத்துல பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை வாங்குவதற்கு வெளிநாடுகளை நம்பி இந்தியா இருக்க தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்தியா பிலிப்பைனுக்கு ஆகாஷ் மிசைல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விற்பனை செய்வது ஒரு நல்ல முடிவா நான் பாக்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போன்ற அதிநவீன ஆயுதங்களை இந்தியா தன்னோட நட்பு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது சரியா இல்ல தவறா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.